ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெஜிஸ் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கொத்துக்கறி வச்சுட்டு கொத்துக்கறி வச்சுட்டு நம்ம உருண்டைக்கறி குழம்பு செய்ய போகிறோம். இதுக்கு 3/4 கிலோ அளவுக்கு கறி கொத்தி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு உருண்டைக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துருக்கிறேன். வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகா. இப்போ ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலையும் தேங்காயும் பச்சை மிளகாயும் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை கூட போட்டோன்னா நல்லா வாசமாக இருக்கும். போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றாமல் சும்மா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு அரைப்படாது தண்ணி இல்லாமல் இருக்கிறனால. பாருங்கள், இந்த அளவுக்கு உதிரியாக இருக்குது. இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற கறியை இது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் நமக்கு அரைப்படாது, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாதி மட்டனை போட்டு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. திரும்பவும் மீதி இருக்கிற மட்டனையும் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, தேவையான அளவுக்கு நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் அதுலேயும் காரம் இருக்கும். இப்போ பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலையும் சின்ன வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், சேர்த்துக்கலாம். ஒரு வேளை சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். கடைசியாக நான் ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ஒரு முட்டையும் போட்டு நம்ம பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு உருண்டை குழம்புக்குள்ளே உடையாமல் அப்படி இருக்கும், நல்லா பைண்டிங்காக இருக்கும். அதுக்காக நம்ம கடைசியாக ஒரு முட்டையை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நமக்கு இந்த முட்டையும் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் உருண்டைகளை உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா, குழம்பு தயாரிக்க போகிறோம். இதுக்கு குழம்புக்கு தேவையான மசாலா தாளிக்கிறது இல்லை, குழம்போட மசாலா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு வடச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 3 தக்காளி எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கினோடனே நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். நம்ம குழம்புக்கு மசாலா வேணும்ல, அதனால் தேங்காய் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்மளுடைய அளவுகள் தான். நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். அடுத்து தேங்காய் சேர்த்தாச்சு. தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா, நார்மல் மட்டன் குழம்பை விட இந்த கொத்துக்கறி போட்டு செய்கிற மட்டன் குழம்பு சூப்பராக இருக்கும். இந்த உருண்டைக்கறி குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் மாமியாரோட ரெசிபி. இதே உருண்டைக்கறியை நம்ம கறியை வதக்கிட்டு செய்வோம். அப்படி செஞ்சால் பொரிக்கிறதுக்கு மட்டும் நல்லாயிருக்கும். இது குழம்புக்கும் நல்லாயிருக்கும், பொரிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ ஓரளவுக்கு நமக்கு தேங்காய் வதங்கிருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா, இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, குழம்புக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டையும் போட்டுட்டு வதக்கி விட்டுறலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இது கூட மசாலா பொருட்கள்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு தகுந்த வரமிளகா சேர்த்துக்கலாம். அடுத்தது குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கடைசியாக குழம்பு மிளகாத்தூள் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு குழம்பு மிளகாத்தூளையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது ஆறுனதுக்கப்புறம் இதை அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம குழம்பு தாளிக்க போகிறோம். இன்னொரு வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இதில் பார்த்திங்கன்னா, கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் எல்லாமே யூஸ் பண்ணுறேன், அதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் கருவேப்பிலை வதங்கிடுச்சு. அடுத்தது இந்த மட்டன் வாங்கும்போது கொஞ்சம் நல்லி எலும்பு, கொஞ்சம் எலும்புகள்லாம் கிடைக்கும் பாருங்கள். அந்த எலும்பு இந்த ஜவ்வு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதையெல்லாம் இந்த குழம்பு வதக்கும்போது போட்டுக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற எலும்பையும் சின்ன சின்ன பீஸ் கறி துண்டு இருந்துச்சுன்னா அதையும் போட்டு நம்ம வதக்கி விட்டுறலாம் நல்லா. இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இனிமேல் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த மசாலா ஊற்றிக்கலாம். நான் இந்த குழம்புல கத்திரிக்காயும் புளியும் போட்டு தான் செய்ய போகிறேன். இப்போ நம்ம கத்திரிக்காயை இது கூட சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கத்திரிக்காய் ரொம்ப குழஞ்சி போயிடும். இந்த மட்டன் போடுறோம் பாருங்கள், அப்போ இந்த மட்டனோடய சேர்த்து நான் வதக்குவேன் எப்போவும். அப்படியும் போடலாம், கொஞ்சம் நல்லா வெந்துடும். அதனால நான் இப்போ சேர்க்கலை. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா ஊற்றிட்டு எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி குழம்பு கொதிக்க விட்டாச்சு.
குழம்பு நல்லா கொதித்து பச்சை வாசமெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து நமக்கு சீக்கிரம் வெந்துடும் இல்லையா, அதனால் கத்திரிக்காயை கடைசியில் சேர்க்குறேன். இப்போ கத்திரிக்காயை போட்டுட்டு கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டைகளையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த சின்ன சின்ன சைஸ் தான் நான் வந்து உருட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்ச உருண்டைகளில் பாதியை பொரிக்கிறதுக்கும் பாதியை குழம்புக்கும் எடுத்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். ஏன்னா மட்டனை வந்து நம்ம நல்லா அரைச்சிட்டோம் இல்லையா, அதனால் வந்து நமக்கு ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு. ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து வேக விட்டால் போதும், சூப்பராக வெந்துடும். இப்போ வந்து மட்டன் பீஸ் எல்லாம் உள்ளே போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கரண்டியை போட்டு கலக்க வேண்டாம், நமக்கு உடஞ்சி போயிடும். நம்ம வந்து கொஞ்சம் பாத்திரத்தை வந்து சும்மா அப்படி சுற்றி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிரும். அந்த உருண்டையெல்லாம் உள்ளே போயிடும். இப்போ மேலே இருக்கிற உருண்டையெல்லாம் நம்ம பாத்திரத்தை லேசாக சுற்றி விட்டோன்னா உருண்டைகள்லாம் உள்ளே போயிடும், நமக்கு வேகிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சின்ன துண்டு புளி தான் எடுத்துருக்கிறேன். 1 இன்ச் அளவுக்கு இருக்கும் அந்த புளி, அதை கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்தாச்சு. மல்லி இலையும் போட்டாச்சு. இப்போ வந்து பாத்திரத்தை லேசாக ஆட்டி விட்டோன்னா உருண்டைகள்லாம் உள்ளே போயிடும். மூடி போட்டு நம்ம கொதிக்க விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு வந்து குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உருண்டையும் பார்த்திங்கன்னா உடையாமல் அப்படியே இருக்கும், கத்திரிக்காயும் நல்லா வெந்திருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு உருண்டை கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி பொரிக்கிறதுக்கும் நான் எடுத்து உருட்டி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வடை தட்டுற மாதிரி தட்டி தட்டி போட்டுக்கலாம். இல்லை உருண்டையாக வேணாலும் உருண்டையாக நம்ம வந்து பொரித்து எடுத்துக்கலாம். நமக்கு எப்படி சௌகரியமோ அப்படி பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொரிச்ச உருண்டை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.